இந்த வாரத்தை பொறுத்தவரை டேஞ்சர் ஜோன் யாரு, எவிக்ஷன் யாரு அப்படின்லாம் பார்க்க போறது இல்ல. டைட்டில் வின்னர் யாரு அப்படின்னு பாக்குறதுக்கான வாரம். சோ இப்ப யார் அதிகமா ஓட் வாங்கி அந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்அபிஷியல் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகணும். வழக்கம் போல அர்ச்சனா தான் டாப்ல இருக்கிறாங்க. 35,000 ஓட்டு எடுத்து லீட்ல இருக்கிறாங்க. இப்ப செக்யூரிட்டி லாக்லாம் வேற போட்டுருக்காங்க, பாட்ஸ் வச்சு ஓட்டு போட்டுறாங்க அப்படிங்கிறதுனால. ஸோ 35,000 ஓட்டு எடுத்திருக்கிறாங்க, லீடு தான். ரெண்டாவது இடத்துல மணி இருக்கிறாரு, 10,000 ஓட்டுல இருக்கிறாரு. மூணாவது இடத்துல தினேஷ் இருக்கிறாரு, 7,000 ஓட்டுல. நாலாவது இடத்துல மாயா இருக்கிறாங்க, அவங்களும் 7,000 ஓட்டுல தான் இருக்கிறாங்க. பட் மாயாக்கும் தினேஷ்க்கும் நடுவில் ஒரு 600 ஓட் டிஃபரன்ஸ் இருக்கு. அஞ்சாவது இடத்துல விஷ்ணு, அவர் 4,000 ஓட்டுல இருக்கிறாரு. அடுத்து கடைசி பிளேஸ்ல பாத்தீங்கன்னா விஜய் வர்மா, மாயாவுடைய உள்ள இருக்கிற பிஆர் இவர் தான். ஸோ மவுத் பீஸ், அவர் வந்து 2,000 ஓட்டுல இருக்கிறாரு. அன்அபிஷியலை பொறுத்தவரை வின்னர் அர்ச்சனா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஸ்டேட்டஸ் சொல்லுது. ரன்னர் யாரு அப்படின்னா அது மணியா இருக்கலாம், இல்ல தினேஷா இருக்கலாம், மாயாவா கூட இருக்கலாம். ஸோ இந்த ரன்னர் பொசிஷன்ல 3 பேருக்கு இடையில காம்படிஷன் இருக்கிறதா அது சொல்லுது. இப்ப அப்படியே நம்ம கம்யூனிட்டி டேபுக்கு வந்தோம் அப்படின்னா இங்கேயும் டைட்டில் வின்னருக்கான பொசிஷனை ஹோல்ட் பண்ணிருக்கிறது அர்ச்சனா தான். 75% ஓட்டு எடுத்திருக்கிறாங்க. ரெண்டாவது இடத்துல மாற்றம் இருக்கு. இங்க மணி இல்ல, தினேஷ் தான் இருக்கிறாரு. தினேஷ் 10% ஓட்டுல இருக்கிறாரு. அர்ச்சனா வந்து 75% ஓட்டு எடுத்திருக்காங்க. செகண்ட் பிளேஸ்ல இருக்கிற தினேஷ் 10% ஓட்டுல இருக்காரு. தேர்ட் பிளேஸ்ல மாயா இருக்கிறாங்க, அவங்க 8% ஓட்டுல இருக்கிறாங்க. மணிச்சந்திரா 5% ஓட்டு, விஷ்ணு 2% ஓட்டு, விஜய் என ஆப்ஷன்ல எடுத்துக்கல. ஸோ இதுதான் இங்க நம்ம கம்யூனிட்டி டேப் சொல்ற ரிசல்ட். இப்படி பார்க்கும்போது இங்க வின்னர் அர்ச்சனா, ரன்னர் பிளேஸ்ல பாத்தீங்கன்னா மாயா தினேஷ் நடுவில் தான் ஹெவி காம்படிஷன் இருக்கு. அன்அபிஷியல் நிறைய நேரங்கள்ல உண்மையா இருந்திருக்கு, சில நேரங்கள்ல மாறி இருக்கு, மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அன்அபிஷியலும் நம்ம ஃபாலோ பண்றோம், நம்ம கம்யூனிட்டி டேப்ல ஓட் போறவங்களையும் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது அக்ஷயா பிராவோ எவிக்ட் ஆனாங்கல்ல, அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அன்அபிஷியல் அது வேறவா இருந்துச்சு. ஆனா கம்யூனிட்டி டேப்ல கரெக்டா சொல்லியிருந்தாங்க இவங்க 2 பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில கம்யூனிட்டி டேப் சொல்றது கரெக்டா இருக்க போதா, அன்அபிஷியல் சொல்றது கரெக்டா இருக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரெண்டத்தையும் மிங்கிள் பண்ணி அனலைஸ் பண்ணி பார்த்தாலும் அர்ச்சனா டைட்டில் வினருக்கான பொசிஷன்ல இருக்கிறாங்க. ரன்னர் பொசிஷனுக்கு மட்டும் 3 பேர் போட்டி அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 3 பேர் போட்டியில பாத்தீங்கன்னா தினேஷ், மாயா, மணிச்சந்திரா இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன மார்ஜின்ல தான் இருக்கிறாங்க. மாயாவோட போட்டி போட்டுருக்காங்க. மாயாவோட போட்டி போட்டு ஜெயிக்கணும் அப்படின்னா இங்க வாக்கு கம்மியா வந்தா மட்டும் அவங்க தூக்கிடுவாங்களா என்ன? இதுவரை தூக்குனது கிடையாது, இப்ப மட்டும் தூக்கிட்டு போறாங்களா என்ன? ஸோ அவங்க கிளியரா பிளான்ல இருப்பாங்க, ரன்னராவது ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மாயா வந்து SOS மெசேஜ் எல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அதுல ரன்னருக்கு என்ன நான் புஷ் பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்கல்ல. பெரிய மார்ஜின் டிஃபரன்ஸ் இருந்தா விட்டுருவாங்க. ஆனா சின்ன மார்ஜின்ல இருந்தா அது மணியா இருக்கட்டும், இல்ல தினேஷா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவங்கள வெளியே அனுப்பிட்டு மாயாவை தான் முன்னாடி எடுத்துட்டு வந்து புஷ் பண்ணி நிப்பாட்டுவாங்க. ஸோ அந்த வகையில இன்னைக்கு ஸ்டேட்டஸ் சொல்லணும் அப்படின்னா டைட்டில் வின்னர் அர்ச்சனா, ரன்னர் மாயா அப்படின்னு இருக்கு. இது இங்க ஓட்டிங் பர்செப்ஷன்ல மக்கள் சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனா அவங்க அப்படியே அந்தர் பல்ட்டி அடிச்சு வின்னர் மாயா, ரன்னர் அர்ச்சனா அப்படின்னு கூட நிப்பாட்டலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பாப்போம், நம்மளால என்ன பண்ண முடியும், ஓட்டு போட முடியும், அவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு பிடிச்ச நீங்க டைட்டில் வின்னர் ஆகணும்னு நினைக்கிற அந்த கண்டஸ்டன்ட்டுக்கு மறக்காம ஓட்டு போட்டுருங்க. இந்த பொசிஷன் இப்படியே கண்டினியூ ஆகுதா இல்லைன்னா மாற்றங்கள் வருதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பொசிஷன் பத்தி, இந்த ஆர்டர் பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.